சார் ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். சரிமா சீக்கிரம் வா. நீ வா. Excuse me. Yes. Is it possible for you to send a bouquet to Diana's memorial? Which flowers would you like? Roses. All right. Paper kuda. Could you please pin up this address with the bouquet? Yes. How much? 10 pounds. 10 pounds. Thank you. You're welcome. Train time vaama. Hey, please don't forget, it's very important, huh? Don't worry. Hello. Hi. All these bouquets. By mail service. Oh, It's closing time. I know. Are you waiting for someone? Yes. Is it love? Excuse me. Sorry to interrupt. That's all right. Welcome, Mr. Vishwa. Hi, I'm Swapna. Hello. Swapna na கனவுகளுக்கு சொந்தக்காரின்னு என்ன அர்த்தம். எப்படி உங்களுக்கு தெரியும்? போட்டோல பாத்துக்கேன். எந்த போட்டோல பாத்தீங்க? உங்களோட போட்டோல தான், வேற யார் போட்டோல பாப்பாங்க? நீங்க பொண்ணுங்க. நான் உங்களை வேற மாதிரில நினைச்சேன். தேவதேனா? சச்சே, அது நாங்களே சொல்லணும். நிச்சயமா ஒரு நாள் சொல்லதான் போறீங்க. பகல்லே கனவு காண்றீங்க? ஆமா, யார் நீங்க? கெஸ் பண்ணி கண்டுபிடிங்களேன். ரொம்ப அசிங்கமா இருக்குமே. ஆனந்தம் வரல? ஆனந்தம் அப்பா அம்மாவோட ஊட்டி போயிருக்காரு. ஓ, அப்பா அம்மா ஊட்டிக்கு போயிருக்காங்களா? குட். விஷ்வா, 1 minute. 1 minute வெயிட் பண்ணுங்க. எதுக்கு? அங்க பாத்தீங்களா, ஒருத்தர் என்ன ரசிக்கிறாரு. முழுசா ரசிக்கட்டுமே, அப்பதானே அவர் கனவுல வருவேன். நான் வேணா வெளியே வெயிட் பண்ணட்டுமா? ரசிச்சு முடிச்சிட்டாரு. நம்ம போலாம். எந்த வண்டியில? நம்ம கார்ல. நம்ம கார்னா? ஓப்பல் ஆஸ்ட்ரா. ஓ, ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே வண்டி சொந்தமாயிடுச்சா? இனி தேவடா தான். எப்பவுமே எனக்கு கார்ல போறது பிடிக்காது. ஏன்னா கார்ல போகும்போது மத்தவங்க என்ன பார்த்து ரசிக்க முடியாது இல்லையா? நான் வேணா ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்கட்டுமா? வண்டலூர் ஜூல ஒரு கூண்டு கட்டி அதுக்குள்ள நீங்க உட்காந்துட்டீங்கன்னா கலெக்ஷன் ஆகும். வரவங்க போறவங்க உங்களை ரசிச்ச மாதிரி இருக்கும். மரியா சொன்னது சரியா தான் இருக்கு. என்ன சொன்னாங்க? ஏன் இடத்துக்கு வர, என்ன மாதிரியே வேலையை விட்டுறாதேன்னு சொன்னா. ஓ, எங்க அப்பாவோட புது பிஏவா? கண்டுபிடிச்சிட்டீங்களே? ஆமாங்க. இத்தனை வருஷமா அவருக்கு மகனா இருந்து இன்னைக்குதான் அவர் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். Hey, naughty. This is too much. என்ன யோசிக்கிறீங்க? இவளை என்ன பண்ணலானா? ஐயா, அதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆள் நான் இல்லைங்க. ஆசைங்கிறது ஆம்பளைக்கு வருது. அதை விடுங்க. என்ன வேலையை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ஏன்? ஏன்னா நான் வேலையில சேரும்போது உங்க அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சேர்ந்தேன். இப்படியேவா? 8 முழ சேலையை கட்டிட்டு தான். சேலையில நான் ரொம்ப அழகா இருப்பேன் தெரியுமா? அப்ப சேலை இல்லாம? I mean midis, சுடிதார், சிங்கிள் பீஸ், டபுள் பீஸ் இதெல்லாம் அழகா இருக்குங்களா?
எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் ரொம்ப அழகா தான் இருப்பேன் விஸ்வா. அப்பெல்லாம் உங்களை கண்ணாடியில பாத்துப்பீங்களா? ஷோ இல்ல எந்த கண்ணாடின்னு சொன்னா நானும் பாப்பேன். தம்பி வந்துட்டீங்களா? வணக்கம். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்குண்ணே. சொப்னா இதே வண்டியில போயிடுறீங்களா? வேண்டாங்க, அழகான பொண்ணுக்கு ரோட்ல போற எல்லா காருமே சொந்தக்கார் தான். வண்டி மட்டும் சொந்தமா இல்ல வண்டி ஓட்டுறவன சொந்தமாமா? 1 minute. இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? ஏன் கேக்குறீங்க? இல்ல உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் தான். தூக்குல தொங்க பாரு, வரீங்களா? இதுக்கெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டீங்களே. ஏய் ப்ராக்ஸி, கம் 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 அப் அப். என்னடா எலிச்சு போயிட்ட? பாண்டிச்சேரி இட்லி சாப்பிடலன்னா அத நான் வந்துட்டல. இரு போன் அட்டெண்ட் பண்றேன். ஹலோ ஹலோ, யார் விஸ்வாவா? நான் அப்பா பேசுறேன்ப்பா. அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. நீ எப்போ வந்த? ஜஸ்ட் எப்பதான்ப்பா வந்தேன். ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துப்பா. மனசு இப்ப அமைதியாயிருச்சா இல்ல சத்தம் போடுதா? அமைதியா இருக்குப்பா. ஏய் ஏய் ப்ராக்ஸி. என்னப்பா? ஒண்ணும் இல்லப்பா, 10 நாளா ப்ராக்ஸியை பார்க்கலையா, அதான் ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அம்மாட்ட பேசுறியா? வேணாப்பா. என்னப்பா 10 நாள் கழிச்சு வந்து நாய்கிட்ட எல்லாம் பேசுற? அம்மா கிட்ட பேசுறதுக்கு இது யோசிக்க. கொடுங்க, நான் பேசுறேன். என்ன கண்ணு, நல்லா இருக்கியா? என்னப்பா பதிலையே காணும்? நான் ரொம்ப திட்டேனா? அப்பா சொன்னாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனிமே அப்படிலாம் நடக்காதுப்பா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருப்பா. அம்மா தானேடா. அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ, அம்மா கிட்ட பேசுனியாப்பா? பேசிட்டேன்ப்பா. எப்படி என்னங்கிறதெல்லாம் நான் நேர்லயே வந்து சொல்றேன். இன்னொரு வாரத்துக்கு இங்க இருந்துட்டு வந்தா உங்க அம்மா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். என் முத பிள்ளைய கவனிக்க ஆள்லையே. முத பிள்ளையா? பிசினஸ் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சன்னு. நீ என்னுடைய 2வது பிள்ளை தானே? கவலைப்படாதீங்கப்பா, நீங்க திரும்பி வர வரைக்கும் உங்க 2வது பையன் மூத்த பையனை பாத்துப்பா. அப்படியா? தேங்க்யூ. அப்பா. என்னப்பா? தேங்க்ஸ்ப்பா. என்ன சொன்னா? ஓகே பை. என்னங்க சொன்னா சொல்லுங்க. பிசினஸ் அவங்க கவனிச்சுக்கிறானா? பரவாயில்லையே. இந்தாங்க சார், இதான் மேட்டர். தேங்க்ஸ். வாசமிக்க மலர்களை கொண்டு வாசமிக்க இதயங்கள் பரிமாறிக்கொண்டோம். என் நெஞ்சில் வாசம் செய்பவளே எங்கே வாசம் செய்கிறாய்? இது கவிதை சார். இருக்கட்டும் சார். பேர் இல்ல? அதுல போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டுருங்க. போஸ்ட் பாக்ஸ் நம்பரா? எப்படி சார், எல்லா எடிஷன்லையும் போடணுமா? ஆல் எடிஷன். ஆல் எடிஷன்ஸ். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ்ல போடணும்? இந்த சைஸ்ல போடலாமா? இந்த சைஸ்ல போடுங்க. ஓ, இந்த சைஸ்லயா? இது 4 காலம் 25 சென்டிமீட்டர் சைஸ் சார். இப்போ ஜெனரலா இந்த சைஸ்ல போடணும்னா எல்லா பத்திரிக்கையும் 100% எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, போடுங்க. தம்பி ஸ்டான்லி, அந்த ரெசிப்ட் புக் எடுத்துருவாப்பா. வாங்க சார், இதான் சார். இந்த ரூம் தான் அப்பா உங்களுக்கு கொடுக்க சொல்லிருக்காரு. பிடிச்சிருக்கா? தெரியும் சார், ஏற்கனவே நாங்க வந்திருக்கேன். எதுவும் மாறல, எல்லாம் அப்படியே இருக்கு. இந்த சேர்ல உட்காந்து என்ன சார் பண்ண போறேன்? போன் இருக்கு, யாராவது போன் பண்ணாங்கன்னா ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம். வேற என்ன சார் பண்றது? சொப்னா அனுப்புறேன் சார். சொப்னாவா? ஆபீஸ்ல இந்த பிசினஸ் தான் பண்றீங்களா? இல்ல, அவங்க வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க சார். ஓ, அவங்க தான் சொல்லி தருவாங்களா? நல்லா இருக்குமே. நீங்க போங்க சார். The great classical works of Shakespeare, Leo Tolstoy, Keats. அப்பா நிறைய படிப்பார். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஆபீஸ்ல எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் எடிசன் ஏதோ ஆபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லி தருவீங்கன்னு சொன்னாரு. நேத்து நான் உங்க கனவுல வந்தேனா? ஓ, உங்க பிரச்சனை அதுவா இருக்கா? சரி, சால்வ் பண்ணிட்டோம். இத பாருங்க, நீங்க கனவுல வர முடியாது. ஏன்னா நான் மத்தவங்க கனவுல இருக்கிறவன். ப்ளீஸ், வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்பட்டு முத ஆபீஸ் வந்திருக்கேன். அங்க உட்காந்து இல்ல இங்க உட்காருங்களா? ஏய் நோ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சில பேர் இந்த சீட்டுக்கு ஆசைப்படுவாங்க, அதான் கேட்டேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் நான் ஆசைப்படுறது இல்ல. அப்போ இந்த பில்டிங் வேணுமா? ஹேய்,
ஹாய் ஹாய். என்ன இந்த பக்கம் என் வீட்டு தேடுறீங்களா? சச்சா, ஃப்ரெண்டோட வீடு. ஆமா, நீங்க எப்படிங்க? பக்கத்துல தான் வீடு. சண்டே கேஷுவலா வந்துட்டு இருந்தேன். உங்க வண்டியை பார்த்தேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சண்டே நான் டேட்டிங் கேட்டீங்க? நீங்க எஸ் சொன்னா டேட்டிங் தான். நோ, ஏற்கனவே 25 பொண்ணுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்பணும். விஸ்வா, நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு என்ன ட்ரெஸ் போட்டு வரணும்னு சொல்லுங்க. என்னங்க புதுசு இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? இல்ல, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுன்னு. ஓ. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே சாப்பிடுவேன். நீங்க எப்படி வெளியே வர சொல்றீங்களோ அப்படியே வெளியே வருவேன். உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படியே இருப்பேன். ஓஹோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அட வெக்கமா? தேவடா தேவடா தேவடா. என்னை போல எங்கே ஒரு பெண்ணுண்டா எங்கே நீ சொல்ல? என்னை போல எங்கே ஒரு பெண்ணுண்டா எங்கே நீ சொல்ல? நான் வயகர தத்தம் தகுதிமி தோம் தோம் தகுதிமி தகுதிமி தோம் தோம் தத்தம் தகுதிமி தோம் தோம் தகுதிமி தகுதிமி தோம் தோம். யுத்தம் செய்யாத தேகம் நீ மோகம் கொண்டு போராடு. முத்தம் என்றாலே யாகம் வாய் நீரில் நீயும் நீராடு. இந்த பூவில் என்ன வாசம் மன்னன் போல நீ தேடு. கையில் கோப்பை பெண்ணை ஏந்தி கண்ணதாசன் போல் பாடு. கோயில் சிற்பங்கள் சொன்ன கலை வீணை நீயும் என்னோடு தேட வரந்தூரே. வா 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 ஓடி வா. ஒரு தத்தம் தகுதிமி தம் தம் தகுதிமி தகுதிமி தம் தம் தத்தம் தகுதிமி தம் தம் தகுதிமி தகுதிமி தம் தம்.